ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காரசாரமான சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த சுவையான சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் வடைச்சட்டி வச்சுருக்கேங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் சூடாயிட்ருக்க நேரத்தில் இந்த சட்னிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாங்க. வரமிளகா 11 வரமிளகா எடுத்திருக்கேங்க. காஷ்மீரி மிளகா 3 எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி சட்னி நான் கொஞ்சம் காரமாக செய்கிறதுனால மிளகா கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்திக்கலாங்க. காஷ்மீரி மிளகா ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேணாட்டினா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மிளகா நமக்கு நல்லா வறுபட்டுருங்க. இல்லைன்னா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அப்போ சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், வரமிளகா இந்த அளவுக்கு நல்லா நமக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இந்த வரமிளகாயை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுறேங்க. வரமிளகா வறுத்த அதே எண்ணெயில் 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க. உளுந்தையும் மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கருக விட்டுறக்கூடாதுங்க. லைட்டாக நமக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது உளுந்து நமக்கு இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இந்த சட்னிக்கு நம்ம சின்ன வெங்காயத்தில் தான் செய்யணும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கணுங்க. கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கிடணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க. அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. பழமான தக்காளியாக 2 சின்ன தக்காளியாக தான் சேர்த்துக்கிறேன். தக்காளி மசியறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துட்டேங்க. நீங்கள் தக்காளி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வேணாலும் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 சின்ன தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வெங்காய சட்னினால் வெங்காயத்தோட டேஸ்ட் அதிகமாக இருக்கணுன்றக்காக நான் தக்காளியோட அளவை கம்மி பண்ணிட்டேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேங்க. புளி சேர்த்துட்டு நம்மளுக்கு தக்காளி நல்லா மசியணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் போல் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. தக்காளி நமக்கு இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி நமக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். சட்னிக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. இந்த சட்னி நல்லா கெட்டியாக இருந்தால் தான் இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு சட்னியை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சட்னி நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் இந்த சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நீங்கள் 1 வீக் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி சேர்த்திட்டிங்கன்னா இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க. அடுப்பில் வடைச்சட்டி வச்சுருக்கேங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாங்க சட்னியை. அவ்வளோதாங்க, டேஸ்டியான சின்ன வெங்காய சட்னி செஞ்சாச்சு. சூடான இட்லி, தோசை, சாதத்துக்குமே இந்த சின்ன வெங்காய சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தொக்கு மாதிரி தான் இருக்கும். நம்ம தண்ணி சேர்க்காததுனால ஃப்ரிட்ஜ்லேயுமே நம்ம 1 வீக்குக்கு மேலே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்டியான சின்ன வெங்காய சட்னியை நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.